Hi friends, welcome to Tamil Let's Play Fantasy YouTube channel. நீங்க நம்ம YouTube சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல இரண்டாவது மேட்சான நம்மளுடைய SRH vs RR மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் நமக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு ஆரம்பிக்குது. எப்போதும் போல 7:30 மணிக்கு தானே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா இருக்காதீங்க. 3:30 மணிக்கு. ஸோ 3 மணிக்குள்ள நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரீயா தான் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு தேவையான ஸ்மால் லீக் டீம், மெகா லீக் டீம்ஸ், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஏற்கனவே சொன்னது போல XL11 ஆப்ல நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு டெய்லி ரேங்க் உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். நம்ம இதை பத்தி தெளிவா டெலகிராம்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கூட பிளே பண்ண மாதிரியாச்சு, XL11 ஆப் மூலமா கொடுக்கறதும் விளையாண்ட மாதிரியாச்சு, அவங்க கொடுக்கக்கூடிய சீரீஸ் லீடர் கூட பிளே பண்ண மாதிரியாச்சு. ஸோ 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது நீங்க வேற ஒருத்தங்க லிங்க்ல மூலமா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. புதுசா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம லிங்க் மூலமா ஜாயின் பண்ணி. ஸோ யாரெல்லாம் XL11ல ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஃப்ரீ கிவ் அவேலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுதான் அவங்களுடைய லீடர் போர்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ SRH vs RR ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. 20 மேட்ச்ல 11 மேட்ச் SRH வின் பண்ணியிருக்காங்க, 9 மேட்ச் RR வின் பண்ணியிருக்காங்க. 9 மேட்ச் இவங்க தோத்துருக்காங்க, அவங்க 11 மேட்ச் தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 217, லோ ஸ்கோர் 127. இவங்களோட ஹை ஸ்கோர் 220, லோ ஸ்கோர் 102. ஹெட் டு ஹெட்ல ரெண்டு டீமே நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. பொதுவான இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் கொடுக்கும் எப்பவுமே இந்த கிரவுண்ட்ல. அதுவும் லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல லோ ஸ்கோர் CSK ஒரு மேட்ச் 157 என்னமோ ஸ்கோர், 67 63 ஸ்கோர் பண்ணாங்க. அதுதான் இருக்கிறதுல லோ ஸ்கோர். அதனால இந்த பிட்ச்ல ஃபுல்லா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பா ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல பவுன்ஸ் கிடைக்கிறதுனால நல்ல விக்கெட் எடுப்பாங்க அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுக்குன்னு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்காம இருக்கிறது இல்ல. ஸ்பின்னர்ஸும் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஒரு 6 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 3 விக்கெட் ஆச்சும் பாதிக்கு பாதி எடுப்பாங்க. பவுண்டரி லைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான். ஆஃப் சைடு பாருங்க, லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி தான் போட்டாங்க. 64, லெக் சைடு 63, ஸ்ட்ரைட்லயும் 73 தான். இந்த இது பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஹை ஸ்கோர் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல 78 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 36 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 42 பேட்டிங் செகண்ட். ஓவராலா ஐபிஎல் ரிசல்ட் பாக்குறோம். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165, ஹை ஸ்கோர் 277. லாஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோர் 80க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க டிசி. போன வருஷம் ரிசல்ட்டை மட்டும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 7 மேட்ச் நடந்தது. அதுல 3 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 பேட்டிங் செகண்ட், ஒரு மேட்ச் கேன்சல் ஆயிருச்சு மழையினால. ஸோ போன வருஷம் பேட்டிங் ஃபர்ஸ்டும் பேட்டிங் செகண்டும் ஈக்குவலா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலா லாஸ்டா நடந்த 4 ஐபிஎல் மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பேட்டிங்க்கு சாதகமா போட்டிருக்காங்க அப்படின்னு. 200 பிளஸ், இங்க பாருங்க 200 பிளஸ், இதுலயும் ஒரு 200 பிளஸ் அண்ட் ஒரு 170. அண்ட் குறைஞ்ச ஸ்கோரே பாருங்க 165, 167 இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த பிட்ச் ஃபுல்லா லாஸ்ட் இயர் அதுக்குனால இந்த வருஷமும் அப்படி இருக்கும்னு நம்ப முடியாது. திடீர்னு ஒரு 120 கூட லோ ஸ்கோர் கூட வரலாம். அது மட்டும் இல்லாம இது டே மேட்ச், அதையும் நல்லா நீங்க குறிப்பா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா டே மேட்சுக்கும் நைட் மேட்சுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால அபிஷியலான பிட்ச் ரிப்போர்ட் ஒரு 3 மணிக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும் இன்னைக்கு. இருந்தாலும் ரீசெண்டா நடந்த மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் ஃபாஸ்ட் நல்லா விக்கெட் எடுக்காங்கன்னா இதனாலதான் நான் சொன்னேன். நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லாம். அடுத்ததா பிளேயர்ஸோட பேட்டில், இதுவும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஓபனர் ஜாய்ஸ்வால் ராகுல் சகர் பால்ல ஒரு டைமும் ஹர்ஷல் பட்டேல் பால்ல ஒரு டைமும் விக்கெட் விட்டுருக்காரு. ரெண்டு பேருமே அவரை தலா ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. குறிப்பா ஹர்ஷல் பட்டேல் இனிஷியல்ல மோஸ்டா வர்றது கஷ்டம், பட் இருந்தாலும் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு.
சஞ்சு சாம்சன் வந்து ராகுல் சகார் பால்ல 2 டைமும், ஹர்ஷல் படேல் பால்ல 2 டைமும், முகமது ஷமி பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அண்ட் நிதிஷ் ராணா வந்து ராகுல் சகார் பால்ல 3 டைமும், ஹர்ஷல் படேல் பால்ல 2, ஷமி பால்ல 3, கம்மின்ஸ் பால்ல 1ன்னு சொல்லி நிதிஷ் ராணாவோட பேட்டில் ரொம்பவே வீக்கா இருக்குது. அடுத்து ரியன் பராக் ஹர்ஷல் படேல் பால்ல 3, கம்மின்ஸ் பால்ல 2. ஸோ ரியன் பராக்கும் வந்து கொஞ்சம் பேட்டில்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறாரு. ஜூரல் வந்து ஷமி பால்ல 1, கம்மின்ஸ் பால்ல 1 அவுட் ஆயிருக்கிறாரு. அதே போல ஹெட்மேயர் வந்து ஷமி பால்ல 4 டைம் சொல்லி வச்ச மாதிரி ஹெட்மேயர் எல்லாம் தூக்குறாரு. அதனால நம்ம பேட்டில் வைஸா கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ் ராணா கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ரியன் பராக் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. சிவம் ஹெட்மேரும் ஷமி கிட்ட ஓவராலா விக்கெட் விட்டுருக்காரு. மற்ற எல்லாரும் அண்ட் சஞ்சு சாம்சனுமே வந்து ராகுல் சகார் ஹர்ஷல் பட்டேல்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் பவுலர் கிட்ட டாப் ஆர்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதே போல எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் வந்து எப்படி பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெட் ஆர்ச்சர் கிட்ட ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு, சந்தீப் சர்மா கிட்ட 2, தீக்ஷானா கிட்ட 1, அண்ட் இஷான் கிஷான் வந்து சந்தீப் சர்மா கிட்ட 3, ஹசரன்கா கிட்ட 1, கிளாஷன் வந்து சந்தீப் சர்மா கிட்ட 1 விக்கெட் விட்டுருக்காரு. அபிநய் மனோகர் வந்து தீக்ஷானா கிட்ட ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. மற்ற யாருக்கும் பெருசா அங்க ஸ்டாட்ஸ் இல்லை. ஏன்னா ஆர்ஆர்ல நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு இதை ஃபுல்லா நம்பாதீங்க. ஒரு லைட்டா ஒரு ரெஃபரன்ஸா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்பவே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆரோட டாப் ஆர்டர்ஸ் 6 பேருக்கான ப்ரெடிக்ஷன். பேட்டிங் ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சன். 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன், ஜாய்ஸ்வல் இந்த வெனியூல ஹைதராபாத் வெனியூல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு ஜாய்ஸ்வல் வந்து. அதே போல ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாவும் நல்லாவே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் வந்து பாருங்க இந்த வெனியூலையும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாவும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் காம்பினேஷன். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வல் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பவர் பிளேல நமக்குரிய ஃபேண்டசி பாயிண்ட வாங்கி கொடுத்துருவாருன்னு தோணுது. குறிப்பா வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு 25ல இருந்து 30 ரன் ஜாய்ஸ்வல் ஸ்கோர் பண்ணிட்டாலும், ஒரு 4 ஓவர் வந்து ஃபீல்ட்ல இருந்துட்டாலும் அது ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஆனா ஒரு நான் பெரிய மைனஸை என்ன ஜாய்ஸ்வல் கிட்ட பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது ஷமியும் சரி, அதுக்கப்புறம் வந்து சரி பேட் கம்மின்ஸ் இந்த 2 பேருமே ஜாய்ஸ்வலுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படி உங்க பால் அவுட் ஆகலன்னா அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ஈஸியா வந்துடும். சஞ்சு சாம்சனோட ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். ஒரு மேட்ச்ல 2 கேட்ச் அப்படிங்கிறது விக்கெட் கீப்பருக்கு ஈஸியா, இல்லைன்னா ஒரு கேட்ச் ஒரு ஸ்டெம்ப் ஹிட், இல்ல ஒரு கேட்ச் ஒரு ரன் அவுட், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் அதுல இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. பேட்டிங்லயும் அவர் ரொம்பலாம் ரன் ஆட தேவையில்லை. ஒரு 15ல இருந்து நமக்கு வந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடி கொடுத்தாலே அவரும் அந்த ஒரு 50+ பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுவும் பவர் பிளேல வந்து சஞ்சு சாம்சன் சில அன்னைக்கு ஜாய்ஸ்வல் அடிக்க விட்டுட்டு இவர் கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது பவர் பிளேக்கு அடுத்தே வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சகார் வருவாரு. ஸோ அவரு பால்ல கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்காரு. அப்படி ராகுல் சகார் பால கொஞ்சம் லைட்டா ஆடிட்டாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து நம்ம நினைச்ச போல இந்த 50+ பாயிண்ட்ங்கிறது கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. இல்லைன்னா கொஞ்சம் அதுல இருந்து ஒரு 30 ஃபேண்டசி இல்ல ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்டா குறைய கூட வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா நிதிஷ் ராணா இந்த வெனியூல ரொம்ப ஆவரேஜ் கம்மியா வச்சிருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா ஆவரேஜ் நல்லாவே இருக்கு. இருந்தாலும் நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பாலாம் இவருக்கு செம்மையா பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. அதே போல ராகுல் சகாருமே இவருக்கு நல்லா பவுலிங் போடுவார். ஏன்னா இவர் வந்து அந்த பவர் பிளே முடிஞ்சது இல்ல ஒரு விக்கெட் போன உடனே வர்றாரு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நம்ம வந்து நிதிஷ் ராணா கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் தான் அதிகபட்சம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அவர்கிட்ட இருந்து. அப்படி ராகுல் சகார் அண்ட் ஆடம் சாம்பாவை தாங்கிட்டாரு, ஐ மீன் கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டாரு, அவங்க பால நல்லா ஆடிட்டாருன்னா ஒரு 40+ ரன்னு கூட நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரியன் பராக், சிவம் ஹெட்மேயர், ஜூரல் இந்த 3 மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியன் பராக் இந்த வெனியூல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனியூல நல்லாவே ஆடி இருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்கிறாரு. இது விக்கெட் இல்ல, இது ஆவரேஜ்.
அண்ட் இந்த மேட்சும் நம்ம வந்து கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியான ரன் எதிர்பார்க்கலாம். 30 டு ஒரு 40 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ரியன் பராக் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பேட்டில் கொஞ்சம் வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா, பேட்டில் ஒர்க் ஆகலைன்னா இந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்துடும். இல்லைன்னா இந்த ரன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சிவம் ஹெட்மேயர் வந்து இந்த ஆவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் டு ஹெட்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வெனியூலயும் நல்லா பேட்டிங் பிட்ச் இருக்கக்கூடிய வெனியூலயே அவருடைய ஸ்கோர் 14 அப்படிங்கும் போது இந்த பிட்ச்ல எப்படி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி தான் வரும். அதனால நீங்க சிவம் ஹெட்மேயருக்கு போலாமா வேணாமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து ஜூரல் இந்த வெனியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதனால இவர் மொக்கை ஆடி இருக்காரு, நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இந்த ஹெட் டு ஹெட்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 ரன் வந்து ஆவரேஜா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆப்போனன்ட் டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகைன்ஸ்டா. ஸோ இந்த டாப் 6ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆவரேஜ் பிளஸ் நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல ஜாய்ஸ்வல் இருக்கிறாரு, சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு, ரியன் பராக். இந்த 3 பேரும் தான் கொஞ்சம் இந்த பிட்ச்ல ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்ததா பவுலர்ஸ் பார்க்கும்போது உண்மையிலே நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா துபே வந்து பெருசா இன்வால்வ் கிடையாது. ஐபிஎல்லுமே பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா தான் அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு லைன் அப்ல இருப்பாரு, செகண்ட் பேட்டிங் வர்றாங்க அப்படின்னா அவர் வந்து இம்பாக்ட் சப்பா தான் இருப்பார். ஹசரன்கா, ஆர்ச்சர், தீக்ஷானா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இது ஆர்ச்சர் அவருடைய 4 ஓவரை போல்ட் பண்ணுவார், சந்தீப் சர்மா 4 ஓவர் போல்ட் பண்ணுவார், தேஷ்பாண்டே அவருடைய 4 ஓவர் போல்ட் பண்ணுவாரு, தீக்ஷனா அவருடைய 4 ஓவர் போல்ட் பண்ணிடுவாரு, ஹசரன் கவுன் அவருடைய மேக்சிமம் 4 ஓவர் போல்ட் பண்ணிடுவாரு. இன்னைக்கு ரியன் பராக் வந்து ஒரு சில ஓவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ஹெட், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷான் சொல்லி டாப்ல வந்து 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால ரியன் பராக் ஓவர் பவுல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய ஸ்பின்ல தான் அங்க ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து வீக்கா இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹசரன்கா வந்து ஆப்போனன்ட் டீம்ல வந்து 3 டாப் ஆர்டர்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ங்கிறதுனால நான் கண்டிப்பா ஹசரன்காட்ட இருந்து 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல தீக்ஷானா கிட்ட இருந்தும் நான் 1ல இருந்து 2 விக்கெட் வந்து ஆப்போனன்ட் டீமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 பேருமே ஹசரன்காவும் சரி தீக்ஷானாவும் சரி மினிமம் இந்த விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது உங்களுக்கே தெரியும். தேஷ்பாண்டே வந்து பவர் பிளேல அட்டாக் பண்ணுவாரு, ஆர்ச்சரும் வந்து பவர் பிளேல அட்டாக் பண்ணுவாங்க. முதல் 4 ஓவர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த 4 ஓவர்ல ஹெட் வந்து ஆர்ச்சர் கிட்ட ஒரு சில மேட்ச் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஸோ அந்த பேட்டில் வந்து மேபி ஒர்க் ஆகலாம். அது மட்டும் இல்லாம 2 பேருமே அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா இருக்கட்டும், ஹெட்டா இருக்கட்டும், இஷான் கிஷானா இருக்கட்டும், டே சிக்கிச்சு ஸ்கோர் பண்ணிடுவாங்க, டே சிக்கலனா ஸ்கோர் பண்ணிக்கிட முடியாது அவங்களால. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆர்ச்சர் கிட்ட இருந்து, ஏன்னா டெத்துல வந்து சந்தீப் சர்மா தான் மேக்சிமம் 2 ஓவர் போல் பண்றதுனால சந்தீப் சர்மா கிட்ட இருந்தும் நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறைஞ்சது. அண்ட் தேஷ்பாண்டே கிட்ட இருந்தும் 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆர்ச்சர் கிட்ட இருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வெனியூல பாருங்க, ஆர்ச்சர் 4 மேட்ச்ல 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணிருக்காரு, தேஷ்பாண்டே ஒரு மேட்ச்ல 1 விக்கெட், சந்தீப் சர்மா 15 மேட்ச்ல 18 விக்கெட், அண்ட் தீக்ஷனா ஒரு மேட்ச்ல 1 விக்கெட், ஹசரன்கா அந்த வெனியூல ஆடல. ஸோ ஸ்டாட்ஸ் படியும் நம்மளுடைய ஓன் ப்ரெடிக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் இந்த வெனியூல சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெனியூல வந்து நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடி இருக்கிறாங்க, ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடி. ஆனா 2 பேருமே லெஃப்ட். அதே போல இஷான் கிஷானும் இந்த வெனியூல 24, ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா 28. இந்த 3 பேருமே லெஃப்ட் ஹேமா இருக்கிறதுனால மேபி இன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேன், ஹசரன்காவுக்கு நல்ல விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரியன் பராக் ஓவர் பவுல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததா தீக்ஷானாக்கும் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொன்னோம். ஆனா அது உடனே இவங்க எல்லாரும் ஃபிளாப் ஆயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஹெட்டுட்டு இருந்து அந்த இனிஷியல் பவர் பிளேல அக்ரெசிவா ஆடிடுவாரு. நமக்கு குறைஞ்சது பவர் பிளேல ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தாலே அவர் வந்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அபிஷேக் சர்மா கிட்ட வந்து நம்ம ஒரு 30+ ரன் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே போல இஷான் கிஷான் வந்து டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டு ஒரு 30+ ரன்ங்கிறதுலாம் ஈஸியா வந்துடும். ஸோ அவரும் வந்து எல்லா மேட்சுமே இந்த ஆவரேஜ் வைஸா பார்த்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து 30+ ஃபேண்டசி ரன் வந்து எல்லாரும் அடிச்சிருவாங்கன்னு நம்ம ஷுவரா சொல்ல முடியும்.
எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு ஹெட்லாம் வந்து டக் அவுட்ல கூட போயிடுவாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது வந்து பெருசா நம்மளுடைய டீம்ஸ்ல வந்து இம்பாக்ட் பண்ணாது. அடுத்து நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப ரீசெண்டா நடந்த ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஒரு முக்கியமான பிளேயர். இந்த வெனியூலும் நல்லா ஆடி இருக்காரு. கிளாசன் ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வெனியூல நல்லா தான் ஆடி இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாவும் நல்லா தான் ஆடி இருக்காரு. ஒரு 40+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அபிநய் மனோகர் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான மிடில் ஆர்டர் தான். அவர் வந்து ரொம்ப பெருசா ஆடி கொடுப்பாருன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 20-30 ரன் அடிச்சு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அடுத்ததா ஆர்சிபியோட பவுலிங் ஆப்ஷன். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா டாப் கிளாஸா வச்சிருக்காங்க. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது சமியும் கம்மின்ஸும், டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியது ஹர்ஷல் பட்டேலும் கம்மின்ஸும் அட்டாக் பண்ண கூட போறாங்க. மிடில் வந்து ராகுல் சகார், ஆடம் ஜாம்பாவோட பவுலிங் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு சில ஓவர் வந்து நம்மளுடைய நிதிஷ் ரெட்டிக்கு கொடுப்பாங்க. ஆனா மோஸ்டா இந்த 5 பவுலர்ஸ் தான் வந்து அன்கிட் வர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நடந்த ஐபிஎலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா ஆடினாரு. அதனால அவரு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க உணர்கட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கு. உணர்கட்டு வந்தாலும் அந்த இடத்துல நீங்க அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. உணர்கட்டா அன்கிட் வருமானு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்கிட் வருமா இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காரு. இல்ல எங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உணர்கட்டை எடுத்துட்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. பட் கம்மின்ஸ் இந்த வெனியூல 7 மேட்ச்ல 8 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் 3 மேட்ச்ல 3 விக்கெட், ஷமி 2 மேட்ச்ல 3 விக்கெட், சாம்பா 1 மேட்ச்ல 2 விக்கெட், ராகுல் சகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மேட்ச்ல 4 விக்கெட். ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா சமி பயங்கரமா பவுல் பண்ணியிருக்காரு. கம்மின்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. சாம்பா 1 விக்கெட் கூட எடுக்கல. ராகுல் சகார் 9 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஜாய்சோல் இருக்கிறாரு, ஹெட்மயர் இருக்கிறாரு, நிதிஷ் ராணா இருக்கிறாரு. அந்த காரணத்தினால நான் வந்து சாம்பா கிட்ட 1 or 2 விக்கெட் வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதே போல ராகுல் சகாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். எப்பவுமே ஷமி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பவுல் பண்ணார் அப்படின்னா குறைஞ்சது 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். கம்மின்ஸ் கிட்ட இருந்து நான் 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடியதுனால 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஓவராலா ஒரு 8 விக்கெட் கிட்ட ஆப்போனன்ட் டீமுக்கு போகும். ஒருவேளை ஒருத்தருக்கு 1-2 குறையலாம் கூடலாம். ஸோ இதுதான். அண்ட் இப்பதான் நம்ம வந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நான் இது வரைக்கும் மேட்சை பார்த்த விதத்துல வந்து நான் பாக்குறத வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. சும்மா ப்ரெடிக்ட் பண்றதோட விட்டுறாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் இன்னிங்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஹெட்டுக்கு அபிஷேக் சர்மாக்கு நிதிஷ் ரெட்டிக்கு இந்த 3 பேருமே பேட்டிங் எப்பெல்லாம் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு 10 மேட்ச் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு 7 மேட்ச்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. 7ல இருந்து 8 மேட்ச். அதுக்குன்னு இன்னைக்கு மேட்ச்ல நான் இப்படி ஹெட் அபிஷேக் சர்மா நிதிஷ் ரெட்டி சொல்லிட்டேன், அப்போ தப்புன்னு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஆனா அதுக்குன்னு அவங்க வந்து 3 பேருமே சொப்ப ரன்கள் அவுட் ஆகி போயிட்டாங்கன்னா என்ன திட்டிடாதீங்க. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 3 மேட்ச் அது நாளைக்கு மேட்சா கூட இருக்கலாம். பட் பொதுவா அவங்களுடைய 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா 7 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து குறையாம ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்குமே அவங்க நல்லா அடிச்சு கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரஷரும் இல்லாம. ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மா ஹிட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அந்த இதுல வந்து கண்டிப்பா நல்லாவே ஆடி கொடுக்குறாங்க. அதே போல ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஹெட்மேர் இந்த 2 பேர் மட்டும்தான் ஆர்ஆர்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் பண்றாங்களோ அப்பெல்லாம் சஞ்சு சாம்சனும் ஹெட்மேரும் தான் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 வந்து ஒரு பேசிக்கான ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஒரு 10ல 7 மேட்ச் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் ரேட்டிங் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த 5 பிளேயர்ஸும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப நீங்க வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல பேட்டிங் செகண்ட் வரும்போது எந்த பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு படி கிளாசனுக்கும் இஷான் கிஷாந்துக்கும் வந்து நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் வந்து வர்றாங்க எஸ்ஆர்எச் இப்போ அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை, கொடுக்கலாம். இப்போ ஒரு 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாங்க அப்படின்னா இஷான் கிஷாந்த் வந்து ஒரு 3 டீம்ல ட்ரை பண்ணுங்க, கிளாசனை ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ணுங்க. அதுவே பேட்டிங் செகண்ட் வர்றாங்க அப்படின்னா இஷான் கிஷாந்த ஒரு 6 டீம்ல இருந்து 7 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், கிளாசனை ஒரு 5ல இருந்து 6 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ வித்தியாசங்கள் இதுதான். ஸோ பேட்டிங் செகண்ட் வரும்போது இஷான் கிஷாந்த் கிளாசன் வந்து எப்பவுமே வந்து
ஒரு 30+ ரன் வந்து ஈஸியாவே அவங்களால அடிச்சு கொடுக்க முடியுது. அதே போல பேட்டிங் செகண்ட் வந்து ஆர்ஆர் வரும்போது நிதிஷ் ராணா, ஜாய்ஸ்வல், ஜூரல். சோ இந்த 3 பேருமே எப்பெல்லாம் வந்து ஆர்ஆர் பேட்டிங் வர்றாங்களோ, ஏன்னா ஜூரலோட நீங்க பொதுவா ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஜூரலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜுக்கும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இந்த 3 பேருமே, ஜாய்ஸ்வலுக்கு கூட பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும் ஒரு 10 ரன் தான் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ங்கும் போது கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்டா ஆடுறாரு, நல்லா சேஸ் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. அதே போலதான் நிதிஷ் ராணா, அதே போலதான் இவரும் ஜூரலும். சோ இந்த 3 பேர், அங்க 2 பேர், இந்த 5 பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட் பண்றாங்க. இதே போல நம்ம பவுலர்ஸ்லயும் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்லா பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல். உங்களுக்கே தெரியும், ஹர்ஷல் பட்டேல் டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அப்போ லாஸ்ட் ஓவர்லாம் பண்ணும்போது ஆப்போனன்ட் டீமோட பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, சும்மா அடிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் ஓவர் அடிக்கணும்னு சொல்லி 1 விக்கெட் 2 விக்கெட் டப்புன்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷமி சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அவருடைய பால் வந்து அந்த லெவலுக்கு கண்ட்ரோலா போகும், அப்போ விக்கெட் கிடைக்கும் அவருக்கு. அதே போல ஜாம்பாவும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா நல்ல விக்கெட் எடுக்கிறாரு, குறைஞ்சது 1 or 2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுக்கிறாரு. அதே போலதான் ஷமியும் 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்ஷல் பட்டேல்லாம் 2 விக்கெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்காரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹசரங்காவும் ஆர்ச்சரும் மட்டும் ஆர்ஆர் டீம்ல வந்து நல்லா பவுல் பண்ணி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதாவது ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா அதுல 7 மேட்ச் வந்து நல்லா விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க, ஆர்ச்சரும் சரி ஹசரங்காவும் சரி. இந்த 2 பிளேயருமே ஆர்ஆர் ஒருவேளை இன்னைக்கு வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம் போறீங்கன்னா 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் ஹசரங்காவை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் தான் இருக்காங்க. அந்த எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம், சும்மா ஏனதானு நம்ம சொல்லல. செகண்ட்ல பவுல் பண்ற மாதிரி இன்னைக்கு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, நீங்க கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அவர் பெருசா விக்கெட் எடுக்கல, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணார்னா குறையாம 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்காரு. அதே போல ராகுல் சகாரும் 1 or 2 விக்கெட் வந்து செகண்ட்ல பவுல் பண்ணா கண்டிப்பா விக்கெட் எடுக்காது. விக்கெட்டே எடுக்காத மேட்ச் எல்லாம் கிடையாது. அப்படி ஒரு பவுலரா தான் நம்மளுடைய ராகுல் சகார் இருக்காரு. அதே போல செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தேஷ்பாண்டே நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாரு. அதே போல சந்தீப் சர்மாவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குன்னு இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேவலமா பவுல் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா பவுல் பண்றாங்கன்னு கிடையாது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு 5 மேட்ச் இருக்குன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 5 மேட்ச் ஆடுறாங்கன்னா அதுல வந்து ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 5 மேட்ச் ஆடுறாங்களா ஒரு 7ல இருந்து 8 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும். ஸோ நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கம்மின்ஸா அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் நான் சொல்லிட்டானேன்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸ் போட்டா மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாதீங்க. பேசிக்கா 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அதை நீங்க கான்செப்ட்ல எடுத்து போட்டீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து கூட போகும். அதே போல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸ் யாரு அப்படின்னா, அதுக்குன்னு எல்லாரும் கேவலமான பிளேயர்ஸ் சொல்ல, நல்ல பிளேயர்ஸ் தான் இருந்தாலும் செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல்னா வெறும் 14 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் குறையாம 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல ஆடம் ஜாம்பா நம்ம சொன்ன போல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் 50+ பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல அதுக்கு ஏத்த மாதிரி வீக்கான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. தீக்ஷானா குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட். அதே போல சந்தீப் சர்மாவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ண வந்தாருன்னா நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட். சில மேட்ச் சந்தீப் சர்மா திடீர்னு பாத்தீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருவாரு. அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 10% உள்ளதான் இருக்குது. அதனால இந்த 4 பிளேயர் வந்து லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போட போறீங்களா, இந்த 8 பிளேயர் வந்து காமனா உங்க ஆப்போனன்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, கம்மின்ஸ், இந்த 4 பேர்ல கை வச்சிடாதீங்க ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க. ஏன்னா இந்த பிளேயர்ஸ்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே போல சஞ்சு சாம்சன், ஜாய்ஸ்வல், ஹசரங்கா, ரியன் பராக் இந்த 4 பேரையும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரியன் பராக்குலாம் இன்னைக்கு பவுலிங் ஆப்ஷன் அட்டகாசமா இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனால நீங்க இந்த 8 பிளேயரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. மீதி இருக்கக்கூடிய 9வது பிளேயர் யாரை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். 10வது பிளேயர் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். 11வது பிளேயர் நீங்க யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த 8 நீங்க ஏன் இந்த 8 பேர் மேல கை வைக்காதீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ல இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஹெட்டை வந்து இந்த டீம்ல எடுக்கல,
உங்களுடைய ஸ்மால் லீக்ல எடுக்கல. நீங்க 10 பிளேயர் வந்து செம்மையா போட்டிருக்கீங்க, 11வது பிளேயர் ஹெட்டுக்கு பதிலா இஷான் கிஷானை வந்து நீங்க ஒரு மிஸ்கா ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெட் வந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்து ரன் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதே இது இஷான் கிஷான் வந்து நமக்கு வந்து ரன் வந்து ஒரு 30 ரன் அடிச்சு அவரும் 50 பாயிண்ட் வாங்கி கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அதுவே இஷான் கிஷான் வந்து ஒரு 20 ரன் அடிச்சு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருன்னா அந்த 10 பாயிண்டால நீங்க தோத்து போவீங்க. அதுவே ஹெட் வந்து இன்னைக்கு மேட்ச்ல டக் அவுட்ல போனா கூட உங்களுக்கு ஸ்மால் லீக்ல பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு ஹெட் போடுறீங்கன்னா உங்க ஆப்போனண்ட்டும் ஹெட் எடுத்திருப்பான். ஒரு 3 மெம்பர் லீக் போடுறீங்களா, உங்க 2 ஆப்போனண்ட்டும் ஹெட் எடுத்திருப்பான். அப்போ நீங்க டக் அவுட்ல போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 அடிச்சா கூட பிரச்சனை இல்லை ஹெட். அதுதான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா டிராப் பண்ண கூடாதுங்கிறது. கொஞ்சம் அது செலக்டட் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாருமே ஹை செலக்டட் பெர்சன்டேஜ். அந்த 9வது 10வது 11வது பிளேயர்ல வேணா நீங்க மேபி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம். பட் இந்த 8 பிளேயர்ல ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. 9வது பிளேயரா முகமது ஷமி எடுக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்க பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், XL11 ஆப்ல நம்மளுடைய சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய லீடர் போர்ட் எல்லாருமே கலந்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விளையாண்டா கூட அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து விளையாட வைங்க. ஸோ கண்டிப்பா இந்த IPL ஒரு பெஸ்டான ஒரு ஏர்னிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜாய்ஸ்வால், ஹெட்டி, அபிஷேக் சர்மா, ஹசரன் கான், நிதிஷ் ரெட்டி, ஷமி, ஆர்ச்சர், ஹர்ஷல் பட்டேல், தேஷ்பாண்டே, கம்மின்ஸ். இது ஒரு பேசிக்கான ஒரு டீமா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிளாசன், சாம்சன், ஜாய்ஸ்வால், ஹெட், அபிஷேக் சர்மா, ஹசரன் கான், நிதிஷ் ரெட்டி, ரியன் பராக், ஆர்ச்சர், ஷமி, கம்மின்ஸ். இது ஒரு நல்ல சேஃபான டீம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கா எடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்னடா தேஷ்பாண்டே, ஹர்ஷல் பட்டேல், ஜாம்பாலாம் உள்ள வர்றாங்களே அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ரிஸ்கான டீம் அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும், அது ஒரு ரிஸ்கா இருக்கும். இந்த மாதிரி தான் உங்க ஆப்போனன்ட் வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் நமக்கு வந்து ஸ்மால் லீக்னு வரும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு மேட்ச்ல நிறைய பேர் வந்து அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணுவாங்க, ஹெட்டை ட்ரை பண்ணுவாங்க, சஞ்சு சாம்சன், ஜாய்ஸ்வல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்க அப்படின்னா ஹசரன் காக்கு மேபி நீங்க விசி போகலாம், ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதே போல ரியன் பராகுக்கு நீங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க விசி ஆப்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ அவங்களாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஒரு பெஸ்ட் டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் SRH vs RR. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ரிஸ்கான டீம் போட போறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு தோன்றதை ஷேர் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.